மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வந்த நிலையில் இம்முறையும் அவர் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை இரண்டாவது முறையாக சந்திக்காதது அவரது ஆதரவாளர்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது. தமிழகத்தில் 4 முறை முதலமைச்சராக இருந்து வந்த இந்தியாவின் இரும்பு பெண்மணி என்று அழைக்கப்படும் அளவுக்கு திமுகவுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்து வந்த ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பாஜகவுடன் மிகவும் நெருக்கம் காட்டி வரும் ஓ பன்னீர்செல்வம் இந்தியாவின் பிரதமர் மோடி கூறியதால் தான் துணை முதல்வர் பதவியை ஏற்றேன் என்று வெளிப்படையாக கருத்து தெரிவித்து உள்ளார். அதிமுகவில் இருந்து 2022ஆம் ஆண்டு நீக்கப்பட்ட நிலையில் ஓ பன்னீர்செல்வம் தற்போது அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை நடத்தி வருகிறார். ஆனாலும் பாஜக உடனான அவரது நெருக்கம் தொடர்ந்து இருந்து வருகிறது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் சின்னம் தொடர்பான பிரச்சனை எழுந்தபோது பாஜகவின் அறிவுறுத்தலின் பேரில் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு சின்னத்தை விட்டு கொடுத்தார். 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது கூட பாஜக கூட்டணியில் தான் ஓபிஎஸ் தரப்பு நீடித்தது. ராமநாதபுரம் என்கிற ஒரே தொகுதியில் சுயேட்சை சின்னத்தில் நின்ற ஓபிஎஸ் 2ஆம் இடம் பிடித்தார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி சந்திப்பின் மூலம் கடந்த ஏப்ரல் மாதம் சட்டமன்ற தேர்தலுக்கான அதிமுக பாஜக கூட்டணி உருவாகி உள்ளது. இதனால் அதிமுகவை எதிர்த்து அரசியல் செய்யும் அதே சமயம் பாஜகவுடன் கூட்டணியில் உள்ள ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் நிலை என்னவாக இருக்கும் என்ற கேள்விகள் எழுந்துள்ளன. ஆனால் தாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீடிப்பதாகவே இருவரும் தெரிவித்து வருகின்றனர். ஆனால் இருவரையும் கூட்டணியில் ஏற்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் முன்வரவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் அமித்ஷா சில தினங்களுக்கு முன்பு மதுரை வந்தார். பாஜக மைய குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு தலைவர்களுக்கு ஆலோசனை வழங்கினார். தொடர்ந்து பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பாஜக கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் வரும் என்று சூளுரைத்து விட்டு சென்றுள்ளார். இந்த முறையும் அமித்ஷா ஓபிஎஸ்ஐ சந்திக்கவில்லை. கடந்த ஏப்ரல் மாதம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னை வந்தபோது அவரை ஓபிஎஸ் தரப்பு சந்திக்க முயற்சிகள் மேற்கொண்ட போதிலும் அது நடக்கவில்லை. இதனால் அமித்ஷா தங்களை சந்திக்காமல் சென்றது வருத்தமளிக்கிறது என்றும் ஓபிஎஸ் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். இந்த முறையாவது அதுவும் ஓபிஎஸ்ஸின் சொந்த ஊருக்கே அருகில் உள்ள மதுரைக்கு வந்திருந்த போது அவரை சந்திக்கலாம் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அப்படியான சந்திப்பு எதுவும் நிகழவில்லை. இதனால் தங்கள் தரப்பு ஓரம் கட்டப்படுகிறதோ என்ற எண்ணம் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. எடப்பாடி பழனிசாமியுடன் சேர்ந்ததால் தங்கள் ஆதரவு தேவையில்லை என பாஜக கருதுகிறதோ என்றும் ஓபிஎஸ் தரப்பு கேள்விகளை முன்வைக்கிறது. ஆனால் பாஜக தரப்பில் வேறு ஒரு கணக்கை சொல்கிறார்கள். 2026ஆம் ஆண்டு திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும் என்பதுதான் பாஜகவின் ஒரே இலக்காக உள்ளது. அதனால் வாக்குகள் சிதறிவிடக் கூடாது என்பதில் பாஜக உறுதியாக உள்ளது. டிடிவி தினகரன் ஓபிஎஸ்ஐ சேர்க்காவிட்டால் அதிமுகவின் வாக்குகள் சிதறிவிடும். ஆகவே இருவரையும் கூட்டணிக்குள் வைத்துக் கொள்ளவே விரும்புகிறார் அமித்ஷா அவர்கள். இதற்காக எடப்பாடி பழனிசாமி மனதை மாற்றும் முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. இதனால்தான் ஓபிஎஸ் டிடிவியை எடப்பாடி பழனிசாமி ஏற்பார் என அமித்ஷா மையக்குழு கூட்டத்தில் தெரிவித்துள்ளார். அதோடு அமித்ஷா இந்த முறை எந்த கூட்டணி தலைவர்களையும் சந்திக்கவில்லை. செல்லூர் ராஜ், ஆர்பி உதயகுமார் கூட விமான நிலையத்தில் வரவேற்க மட்டுமே செய்தனர். அவர்களை தனியாக சந்திக்கவில்லை. கூட்டணியை ஒருங்கிணைக்கும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இப்போது ஓபிஎஸ்ஐ சந்தித்தால் அது தேவையில்லாத யூகங்களை கிளப்பும். ஆகவே தான் ஓபிஎஸ் சந்திப்பை தவிர்த்து விட்டதாக கூறுகிறார்கள் பாஜக தரப்பில். குறிப்பாக அதிமுகவை தொடங்கிய எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜே அணி மற்றும் ஜானே அணி என்று பிரிந்ததால் 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோற்றது. பின்னர் 1991ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியது. ஆனால் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக
டிடிவி தினகரன் தலைமையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு நடத்தி வருகிறார்கள். அதேபோல் ஜெயலலிதாவுடன் பல ஆண்டுகள் நெருங்கிய தோழியாக இருந்து வந்த வி.கே. சசிகலா தலைமையிலான அதிமுக அணி, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அணி என 4 அணிகளாக பிரிந்து உள்ளதால் அதிமுகவின் வாக்குகள் சிதைந்து அக்கட்சி பலவீனம் அடைந்து 2019ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை நடைபெற்று வரும் அனைத்து தேர்தல்களிலும் தொடர்ந்து தோல்வியை சந்தித்து வருகிறது. எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக தேர்தலில் தோல்வியே இல்லாமல் தொடர் வெற்றி பெற்றது. ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக சந்தித்த தேர்தலில் குறைவான தோல்வியை சந்தித்து அதிகமான வெற்றியை பதிவு செய்தது. ஆனால் எடப்பாடி தலைமையிலான அதிமுக தான் 2019ஆம் ஆண்டு முதல் வெற்றி பெறாமல் தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வருகிறது. இந்த தொடர் தோல்விக்கு 2026இல் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகத்தான் பிளவுபட்டுள்ள அதிமுக அணிகளை ஒன்றுபட்ட அதிமுகவாக ஒன்றிணைக்கும் முயற்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தீவிரம் காட்டி வருகிறார். அதேபோல் பாமகவில் தந்தை மகனுக்கும் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கருத்து மோதல் போக்கால் அக்கட்சியும் அடைந்து வரும் பலவீனத்தையும் சரி செய்யும் பணிகளில் மத்திய பாஜக அரசு ஈடுபட்டு உள்ளது. 2026 தேர்தலுக்குள் பாஜகவை பலப்படுத்த வேண்டும், அதிமுகவை பலப்படுத்த வேண்டும், பாமகவை பலப்படுத்த வேண்டும். இதனைத் தொடர்ந்து அதிமுக பாஜக கூட்டணியில் பல்வேறு அரசியல் கட்சிகளை ஒன்றிணைத்து கூட்டணியை பலப்படுத்தும் பணி, தேர்தலில் வெற்றி பெற்று தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைக்கும் பணி என உள்ளிட்ட பல்வேறு அரசியல் பணிகளை தமிழக பாஜக நிர்வாகிகள் மற்றும் மத்திய பாஜக நிர்வாகிகள் எதிர்நோக்கி உள்ளனர். திமுகவின் அரசியல் எதிரியாக உருவெடுத்துள்ள நடிகர் விஜயால் தொடங்கப்பட்டுள்ள தாவேகாவில் பல்வேறு கட்சிகளை இணைக்கும் முயற்சிகளில் அக்கட்சியினர் ஈடுபட்டு உள்ளனர். குறிப்பாக தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்குவதில் கருத்து வேறுபாடு ஏற்படும் நிலை உருவாகி திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறும் கட்சிகளை தாவேகா கூட்டணியில் இணைக்கும் முயற்சியில் அதன் தலைவர் நடிகர் விஜய் ஈடுபட்டு உள்ளார். அதேபோல் வழக்கம்போல் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் திமுகவை வீழ்த்தி வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்ற நோக்கத்திலும் தமிழகத்திலும் இந்தியாவிலும் தமிழ் தேசியம் மலர வேண்டும், தமிழ் மண், தமிழ் இனம், தமிழ் மொழி, தமிழர்களின் பாரம்பரியம், கலாச்சாரம், நாகரிகம், பண்பாடு ஆகியவற்றை பாதுகாக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தில் தனித்தே தேர்தலை சந்திக்கும் சீமான் நிச்சயமாக வரும் தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினர்களின் வெற்றி எண்ணிக்கை தொடங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சியுடனும் கூட்டணி அமைக்காமல் தனித்தே தேர்தலை சந்தித்து தேர்தல் நேரத்தில் வாக்காளர்களுக்கு பணமோ பரிசு பொருட்களோ கொடுக்காமல் தேர்தலுக்கு தேர்தல் வாக்கு சதவீதத்தை உயர்த்தி மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தையும் நிரந்தரமான உழவு தொழில் சின்னத்தையும் பெற்றுள்ளது. அதேபோல் இனிவரும் காலத்திலும் தனித்தே தேர்தலை சந்தித்து தமிழகத்தில் எதிர்கட்சியாகவும் ஆளுங்கட்சியாகவும் வெற்றி பெறும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இருக்க முடியாது. குறிப்பாக சூரிய வெளிச்சம் தமிழர்களின் இல்லங்களில் வீச வேண்டுமா அல்லது தமிழ் இனத்திற்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் மண்ணுக்கும் எதிராக உள்ள பிற மொழி ஆட்சியாளர்களின் இல்லங்களில் வீச வேண்டுமா என்பதை தமிழக வாக்காளர்கள் முடிவு செய்து 2026இல் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.